Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது என்னோட குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் க்ரீமியாகவும் இருக்கிறனால ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு டாக்டர் அடிக்கடி கொடுக்க சொல்கிற ஒரு பேபி ஃபுட் ரெசிபியில் இதுவும் ஒன்றுங்க. இதில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கிறனால குழந்தைங்களோட ஹெல்தி வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்து பீசஸாக இருக்கும் இல்லைங்களா, அதில் 3 பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். முழுசாக இருக்கிற முந்திரி கிடையாதுங்க, பீசஸாக உடச்ச முந்திரி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து 3 பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பாதாம் ஒரு 2 போல் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பேரிச்சை பழம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 2 போல் ஆட் பண்ணியிருக்கேன். பாதாமில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பாதாமில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச தண்ணியோடய ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணதுனால நம்ம அந்த தண்ணியோடவே ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது கூடவே நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதில் அதிகமான அளவு ப்ரோட்டீன் இருக்கிறனால குழந்தைங்களோட ஹெல்தி வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி பொட்டுக்கடலையில் உணவு செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களோட வெயிட் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அதையும் இது கூடவே ஆட் பண்ணி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் கட்டி தட்டாமல் நம்ம கஞ்சி வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டுற பதத்துக்கு கரெக்டாக வெந்து வரும். அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாச்சும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க. கலந்துட்டதுக்கப்புறமா இது போல் குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டுற பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக நான் ஒரு பவுலுக்கு நான் இதை மாற்றிக்கிறேன். குழந்தைங்களுக்கு வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா இந்த ஃபுட்டை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ணலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக இனிப்புக்காக நான் கொஞ்சம் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. டேட்ஸில் இருக்கிற இனிப்பே போதுன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்னோடய குழந்தைக்கு கொஞ்சம் இனிப்பு பிடிக்குன்றனால நான் கொஞ்சம் போல் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பொட்டுக்கடலையில் அதிகமான அளவு புரதமும் அதிகமான அளவு வைட்டமின்ஸும் இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம உணவில் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சியும் தசை வளர்ச்சியும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வந்து அடிக்கடி குழந்தைங்களுக்கு பொட்டுக்கடலை கொடுக்கலாம். டேஸ்டியாகவும் இருக்குங்க. இது போல் உணவு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கிறதுனால குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கஞ்சியை குழந்தைங்களுக்கு வாரத்தில் 3 நாள் கூட நீங்கள் கொடுக்கலாம். 3 நாள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களோட வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்கும், வெயிட் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை போல நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.